இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு நாய் கொண்டு வந்தாங்க. அதாவது சிப்பி பாறை கொண்டு வந்தாங்க. 4020 சொன்னாங்க. இவர் ஒருத்தர் நிறைய எடுத்து வந்தாரு. சிப்பி பாறையா அப்படின்னு கேட்டேன். சிப்பி பாறையில் ஒன்றும் இல்லை, இது நாட்டு நாய் தாங்க அப்படின்னு சொன்னார். பார்க்க பாக்ஸர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் இது ₹1 வித்துட்டு இருந்தேன். நான் தேடி போனது வந்து புறா குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி போயிருந்தேன். குட்டி குட்டி புறா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா எல்லாம் காக்டெயில் அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. இங்கே ஒரு கோழி சும்மா செம்ம ரகடா கெட்டா நின்று ஜென்ரலாகவே சேவல்னாவே செம்ம சீனாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு படா சீனாக இருந்துச்சு. அப்படியே அந்தானே திரும்பி பார்த்தா, அண்ணன் இவரை நம்பாதீங்க, உங்க பேரை சொன்ன உடனே தான் அடிச்சாரு, அந்த மாதிரி ஒரு சேவல் வந்துச்சு. ஸோ சுற்றி சுற்றி தேடி பார்த்ததுல எனக்கு ஒரு புறா குட்டி கிடைச்சிது. புறா குட்டி லபக்குன்னு வாங்கி படக்குன்னு பையில போட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அழகான புறா வச்சிருந்தேன். அது ஒன்று வச்சிருந்தேன். அது எங்கே போனாலும் என் கூடவே வரும். ஸ்கூலுக்குலாம் கூடவே வந்துடும். அது மாதிரி தான் இதையும் வளர்க்கலாம் ட்ரை பண்ண போகிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா புறா வளர்த்தா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டுருன்னு கற்றுதுப்பாங்க. அதோட குரலே டுரு தான், ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. மாறி ஸ்டைல் இந்த புறாவை நம்ம வளர்க்குறோம், பறக்க விடுறோம். பாபாய். இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு நாய் கொண்டு வந்தாங்க. அதாவது சிப்பி பாறை கொண்டு வந்தாங்க. 4020 சொன்னாங்க. இவர் ஒருத்தர் நிறைய எடுத்து வந்தாரு. சிப்பி பாறையா அப்படின்னு கேட்டேன். சிப்பி பாறையில் ஒன்றும் இல்லை,